வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்கமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நெறி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஜமுனாராணி அம்மா கனெக்ஷன் தெரியல நினைக்கிறேன். மைத்ரி அம்மா, நீங்க இறைவணக்கம் பாடுறீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்கிறதாக்கு குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்திப்பே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், தானும் துன்பமவன். அவன் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம். அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ பிரியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்தி அருள்நெறி ராஜா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி ராஜா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு தலைப்பிலே மேலும் ஒரு கவி, வித்தின் பெருமை. வித்தளவு அழுத்தம் ஒரு தூய்மை கொப்ப, விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம். வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். வித்தின் பெருமை. வித்துக்கு அகமான வித்தகன், அது எல்லா பெருமைகளுக்கும் உரியது. அதே வித்து எல்லாமாக வளர்ச்சி பெற்றதனால் ஒவ்வொரு இயக்கமும் அந்த இறைவனின் திருவிளையாட்டி. எல்லாமே மதிப்புக்குரியவை, பெருமைக்குரியவை தான். அதே சமயத்தில் அந்த வித்தின் பல்வேறு தோற்ற பொருட்கள், உயிர்கள், இவற்றை கொண்டே மனித இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை பயன் கொள்வதிலே அந்த தெய்வ நீதி என்ற ஒரு இயற்கை விதி இருக்கிறதே, அதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை மற்றும் பிரம்மஞானத்தோடு மனித பிறப்பு பெருமைக்குரியதாக வாழ முடியும். எந்த நோக்கத்தோடு பரிணாமம் வந்ததோ அந்த அறிவின் தேவை, அறிவுடைய ஆக்கம், அவருடைய ஒன்று நிலை, அது முழுமை பெறும். அப்படி இல்லை என்றால் இந்த 5 மேன்மைகளையும் இழந்து அதனுடைய மறுபக்கம் எல்லாமே பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். நோய், வறுமை, பிரச்சனை, இப்படி பல சிக்கல்கள். இது உயிருக்குரிய வாழ்க்கை முறை அல்லவே. எல்லா ஜீவராசிகளும் சுகமாக வாழத்தான் விரும்புகின்றன. மனித உடலும் மனமும் அதில் உச்சம் தொடக்கூடியது. அதனால் வித்தே அனைத்துமாக இருப்பதை உணர்ந்து அதுவே நம்முடைய உடலுக்கும் மையமாக அமைந்திருக்கிறது என்ற சிறப்பை மதித்து போற்ற வேண்டும் என்ற மைய கருத்து தான் இந்த கவி. வித்து அளவு அழுத்தமுடு தூய்மைக்கு ஒப்ப. வித்தையிலே அளவு, அழுத்தம். வித்து என்பதே ஒரு திடப்பொருளோ திரவ பொருளோ அல்ல. அது ஜீவகாந்த அலை. இறைநிலிருந்து வெளிப்பட்ட இறை துகள் சொல்கிறோமே, அதே போல ஜீவகாந்த அலை. அதனால் அந்த ஜீவாந்தத்தின் மையத்தை கொண்டுதான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு துகளுக்கும் வித்து உண்டு, அதுல மைய புள்ளியாக இருக்கிறது. தன்னைத்தான் சுழன்று கொண்டு ஒரு தொடர் ஓட்டத்திலேயும் பங்கெடுக்கும். எப்படி சூரியன் தன்னைத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது, அதற்குள்ளேயே எல்லா கோள்களும் தன்னைத்தான் சுழன்று கொண்டு சூரியனும் சுற்றி வருவது போல நம் உடலுக்குள்ளும் ஒவ்வொரு உயிர் துகளுக்குள்ளும் வித்து உண்டு. அதை மையமாக கொண்ட உயிர் துகள்கள்
உடலுக்கு மையமாக அமைந்த காந்த களத்தை ஒட்டி உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உலக நியதி. அதனால் வித்து என்பது மையம் மட்டுமல்ல, ஒவ்வொரு துகளுக்குள்ளும் மையம் கொண்டிருக்கும். அதனுடைய தொகுப்பாக மையம் இருந்தால்தான் அதை கொண்டு இது தோன்ற ஓடுமே தவிர, இல்லை என்றால் எல்லாமே தனித்த உயிர்த்துகளாக பிரிந்து போகும். அதனால் இவற்றெல்லாம் ஈர்த்து சுருக்கி மையத்தை கொண்டு இயக்குகின்ற ஒரு ஆற்றல். அப்ப மையம் எவ்வளவு திணிவாக இருக்கிறது, எத்தனை துகள்கள் அதில் திணி பெற்று ஒடுங்கி நிற்கின்றன. இதை கொண்டு அந்த உடலினுடைய அந்த தனிப்பட்ட தொகுப்பு இயக்கத்தினுடைய தரமும் வேகமும் அமையும். எனவே வித்தின் அளவு அழுத்தம். அப்ப அளவு அதிகமாகின்ற போது அழுத்தம் கூடும். ஏன்னா மையம் என்று சொல்கின்ற போது ஈர்ப்பு சக்தி தானே. அப்ப மையத்தை நோக்கி எல்லாமே ஈர்க்கப்படுகின்ற போது அழுத்தம் அதிகமாகும். அதனால் வித்தின் அளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப. அப்ப வித்தின் தூய்மை என்ன என்றால், இந்த வித்து சக்தியின் இயக்கத்திலே அதனுடைய அலைவேகம் 14 - 40 என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாந்த துகள்களிலே அந்தந்த உடலின் அனுபவங்கள், இயக்க சிறப்புகள் எல்லாமே பதிவாக இருக்கும். அந்த பதிவுகளிலே இறை சட்டத்தை ஒட்டி வாழ்ந்த பதிவுகளும் உண்டு. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இது போல சில காரணங்களால் இயற்கை சட்டம் மீறப்பட்ட அனுபவங்களும் உண்டு. அதனால் தூய்மை என்கின்ற போது இயற்கை விதியோடு இணைந்து ஆற்றியது மட்டுமே தூய்மையாக இருக்கும். எங்கெல்லாம் எதிலெல்லாம் எப்போதெல்லாம் முரண்பட்டதோ அவை எல்லாமே வித்துவை கலங்கப்படுத்தி வைத்திருக்கும். அந்த கலங்கங்கள் தான் கண்மம் என்று சொல்கின்றோம். பழிச்செயல் பதிவுகள் கண்மம். களங்கம் அதிகமாக இருந்தால் எதையும் எட்ட முடியாது, எந்த நன்மையும் வந்து சேராது. வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் தடுத்துவிடும். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவர். இயற்கையாக வரவேண்டிய இன்பங்களே குறைவுபடும். ஏனென்றால் அந்த இடத்தெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறோம். தீய எண்ணம், சொல், செயலால் அது கலங்கப்பட்டிருக்கின்ற போது இயற்கையாக வர வேண்டிய நன்மைகளே குறைந்து போகும். அப்படி எத்தனை தலைமுறைகள் காரணம் என்றால் இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம். குலத்தின் கண் ஐயப்படும். அதனால் வித்து சக்தி என்ற உயிர் மையத்தை, காந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது அது இயற்கை நீதி, தெய்வ நீதி. அது அறியாமையால் உணர்ச்சி வயத்தால் எத்தனையோ களங்களை சேர்த்து கொண்டோம். அவற்றெல்லாம் நீக்க வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி தான் ஆன்மீகம் என்று தோற்றுவிக்கப்பட்டது. அது திசை மாறி போன கதை வேறு. இப்படி வித்தின் அளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை. விளைவாக என்ன வரும்? முதல்ல உடல் நலம், பிறகு மனதில் உள்ள எண்ணாலைகள், ரெண்டும் களங்கமாகும். அப்போ உடல் நலம் கெட்டுவிட்டால் மனமும் அப்படித்தான் இருக்கும். சுத்த தேகம், சுத்த மனம். தேகம் சுத்தம் இல்லைன்னா மனசும் சுத்தமா இருக்காது. அதனால் இந்த உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொண்டே வருவதுதான் பிறவினுடைய தொடர்ச்சியை. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்து பின் என்றார் இன்னொரு கவியில.
அப்ப பிறப்பின் நோக்கமே ஆத்ம தூய்மைதான். முழுவதும் தூய்மை பெற்றுவிட்டால் இறைநிலையோடு நிரந்தரமாக ஒன்றுவிடும். அதுதான் பரிணாமத்தினுடைய உச்சம். எல்லாமே ஒரு இயற்கை நீதியே பார்த்தோம் என்று சொன்னால், பிறந்த ஒன்று மீண்டும் அதே இடத்திலே முடிந்து போகும். தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் பிரவேசிப்பது என்று பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. எங்கே இருந்து இந்த உடல் வந்ததோ மீண்டும் அங்கேயே திரும்புவது. அப்ப எது திரும்பும்? தாயின் கருப்பை போல இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம், கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று கீதையில் ஒரு வசனம் உண்டு. அதாவது இந்த பிரபஞ்சமே என்னுடைய கருப்பை, அதிலே நான் என் வித்துவை வைக்கிறேன். எனவே கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால் இந்த வித்து சக்தியை தூய்மைப்படுத்துவதுதான் இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். நோக்கம் சொல்கின்ற போது ஏதோ இறைநிலை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வந்தது என்று கிடையாது. அது இயல்பு என்று சொல்லிக்கலாம். நோக்கம் என்று சொன்னால் நம்ம ஏதோ திட்டம் போட்ட மாதிரி நினைக்கிறோம். இறைநிலையிட்ட எந்த திட்டமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. அது இயல்பாகவே இயல்போக்கமாகவே அப்படித்தான் போகும். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. இதுக்கு என்ன நம்ம பாடமாக எடுக்கிறோம்? நோக்கம் இருக்கா என்ன தண்ணிக்கு? இயல்பு அப்படித்தான். எங்கே இருந்து தோன்றியதோ அங்கே முடியும் என்பது இயற்கையுடைய விதி. அது அதனால் விளைவாக உடல் கட்டு மனதின் தன்மை வித்தினது பெருமையினை உணராமுன்னம். வித்து சக்தி தான் உடலை கட்டியது. தாயின் கருப்பையில தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்த நிலையில உருவான அந்த புதிய ஆத்மா, அதனுடைய பதிவுகளுக்கு ஏற்ப தாயின் உடலில இருந்து நாதம் என்ற ஜீவகாந்தத்தை ஈர்த்து தானே வளர்ச்சி பெற்றது. அப்ப ஆத்மாதான் உடலை கட்டி கொண்டது. ஆத்மாதான் உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆத்மா என்ற கேரக்டரைசேஷன், அனுபவங்கள், பதிவுகள், அது அழிவதே கிடையாது. தத்துவ ரீதியாக ஆத்மா அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. விஞ்ஞான ரீதியாக கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். தன்மயம் ஆன ஒன்று எப்போதும் அழிவதே இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன், பெர்சிஸ்டன்ட், ரெகுலாரிட்டி எப்போதுமே மாறாது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போ தத்துவம் சொன்ன அதே கருத்து தானே விஞ்ஞானம் வழிமொழிகிறது. அதனால் வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி. இந்த அளவு முறை மீறுதல் மாறுதல் எப்படின்னா, உதாரணமாக உணவு எடுத்துக்கொள்ளுமே. எல்லாருக்கும் எல்லா உணவும் பொருந்தாதுங்க. எல்லாருக்கும் எல்லா உணவும் பொருந்தாது. ஏதோ சிலதாவது பொருந்தாமல் இருக்கும். அப்ப அந்த பொருந்தாத உணவை நீக்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். அப்போ முறை மாறுதல், பொருந்தாதது பயன்படுத்துதல். சரி, பொருந்துகின்ற உணவு தான். அதுக்காக சிரிக்கின்ற அளவுக்கு மேல் மீறி ஆசையின் காரணமாகவோ உணர்ச்சியின் காரணமாகவோ அதிகமாக உணவை எடுத்துக்கொண்டால் அதுவே அஜீரணத்துக்கு காரணமாகுது இல்லையா? அதனால் மாறுவதும் தவறு, மீறுவதும் தவறு. அதனால் ஒழுங்கு முறை, அளவு முறை, இப்படி அளவு முறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமா. இப்ப எது செலவாகுது என்பதுதான் ஒரு ரகசியம். எல்லோருமே இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு விரும்பி விரும்பி துய்க்கிறோம். ஆனால் எது துய்ப்பாகிறது? எது துய்ப்பாகிறது? எதை கொண்டு நாம் இது நல்லா இருக்கு,
இது சுகமா இருக்குன்னு நினைக்கிறோம். காந்தம் என்ற ஒரு தன்மாற்றம் இல்லை என்றால் எதையாவது அறிய முடியுமா பாருங்க. இப்போ இனிப்பு இயல்பாக இருக்கின்ற மனிதனுடைய நாக்கிலே வைத்தால் சுவை என்கிறோம். காய்ச்சலிலே படித்த நாக்கிலே வைத்தால் கசப்பு என்கிறார். அப்போ அந்த இனிப்பில இருப்பது இனிப்பு சுவையா கசப்பு சுவையா? இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க மகரிஷி அவர்கள்? ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். அப்போ உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இப்போ கூலி திரைப்படம் வந்தது. ரசிகர்கள் 4000 ரூபாய் கொடுத்து அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. நல்லா இருந்தது. படம் பார்க்குற போது கூட்டமா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து பார்க்குற போது விசில் அடிச்சு ரசிச்சு நல்லா இருந்தது. பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. இப்போ எது அனுபவிச்சோம் திரைப்படமாக? ரஜினிவா? நம்முடைய 4000 ரூபாய் கொடுத்து தான் அனுபவிச்சிருக்கிறோம். இது தேவைதானா? அது ஒர்த்தா 4000 ரூபாய்க்கு? இதை சம்பாதிக்க முடியுமா? 3 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? திருடித்தான் சம்பாதிக்க முடியும். உழைச்சு சம்பாதிக்க முடியுமா? யார் சம்பளம் கொடுப்பாங்க? நான் 1 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு 4000 ரூபாய். இதே மாதிரி தான் வாழ்க்கையும். விலை மதிப்பற்ற உயிரை செலவு செய்துதான் இன்பம் என்று தூக்கிறோம், தேடுகிறோம். அப்போ இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்ல? எப்படி 4000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினா 10 பேர் போய் 40,000 செலவு பண்ணினா பேங்க் பேலன்ஸ் அப்படியேவா இருக்கும்? அப்போ நான் நில் பேலன்ஸ் ஆயிடும் இல்லை? அதே போல உயிரின் வங்கியில நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்து எடுத்து இன்பத்தை துவித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அங்கே நில் பேலன்ஸ் ஆயிடும் இல்லை? அதுதான் மாறணும். அப்ப வாழ பிடிக்குதா சாக பிடிக்குதா? 820 கோடி மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா எது பிடிச்சிருக்கு? வாழத்தான் பிடிச்சிருக்கு. இது தமிழ் மணியன் தான் நேற்றுக்கு ஒரு மண்ணில் வாழ விரும்பவில்லை அப்படின்னு ஒரு இதுல பேசினார். அது மாதிரி நல்லவர்கள் வாழ விரும்புவதில்லை. தெரியாதவர்கள் வாழ விரும்புகிறார்கள், திருடர்களும் வாழ விரும்புகிறார்கள். 2 குரூப், தெரியாதவங்க திருடுறவனுங்க, 2 பேருக்கும் வாழ்க்கை சலிப்பதில்லை. ஆனா புரிந்தவர்களோ அர்த்தமற்ற சந்ததியே, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன் என்று இயேசு கேட்ட மாதிரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்பை சுமந்துட்டு இருக்கிறது, என் கடமையை நீங்களாம் எடுத்துக்க வேண்டாமா என்று மகிழ்ச்சி கேட்ட மாதிரி, வாழ்க்கை புரிந்துவிட்டால் இருப்பதோ சுமை. அதனால் இந்த வாழ்க்கை யாருக்கு ஈர்ப்பு ஆகிறது என்று சொன்னால், இந்த கணக்கு தெரியாதவர்களுக்கு. உயிரின் ஆற்றலே நமக்கு சுகமாக இருக்கிறது. அப்ப அந்த உயிரின் இருப்பு குறைய குறைய நேரா போயிட்டா பரவாயில்ல, அப்படி போகாது. இருப்பு குறைய குறைய அது நோய்களாக மாறும். அப்ப நோய் வந்து சுகமா இருக்கா? இனிப்பு சாப்பிட்ற போது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. டயபெட்டிக் வந்த பிறகு அதுலயும் நியூரோ டயபெட்டிக் வந்து வச்சுக்கல, உடல் நரம்புகள் எல்லாம் எப்படி துடிக்க வைக்கும் தெரியுங்களா? தூங்கவே விடாது. அப்ப இந்த அவஸ்தை தேவைதானா? அப்ப காரணம் யார்? நான் மட்டும் இல்லை, இதெல்லாம் ஜீன்லயும் வரும், முன்னோர் வினைப்பதிவு. அதனால நாம் செய்கின்ற தீய செயல்கள், தீய அனுபவங்கள், இன்பம் என்று நினைக்கின்ற மயக்கம்,
அது நம்மை மட்டுமல்ல, சந்ததியும் பாதிக்கும். இதை புரிந்து கொண்டால்தான் நல்லதன் மீது நாட்டம் ஆகும். என்ன இருக்கு? ஃபன் கல்ச்சர்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்களே, கண்ட சாப்பிட வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. முதல்ல நாம நல்லா இருக்கிறோமா? அது நல்லா இருக்கட்டும், முதல்ல நாம நல்லா இருக்கணும் இல்ல. ஸோ தி பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஆல் அரவுண்ட், பட் த சீக்ரெட் ஆஃப் நேச்சர் இஸ் வித்தின் யூ. எல்லாம் நமக்குள்ளதாங்க இருக்கு. ஜீவாந்தம் தன்மாற்றம் ஆகவில்லை என்றால் எதையும் உணர முடியாது. நோ பர்செப்ஷன் அட் ஆல். எனவே கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள், சுகபோகங்கள். அப்ப நம்முடைய உயிரை, ஜீவாந்தத்தை செலவு செய்துதான் தூக்கிறோமே தவிர புற பொருட்களிலே எதுவுமே கிடையாது. புற பொருட்களிலே, உறவுகளிலே எதுவுமே சுகம் கிடையாதுங்க. எல்லாம் நம்முடைய கன்வர்ஷன், நமக்குள் நடக்கின்ற கன்வர்ஷன். அப்போ அது தன்மாற்றம் அடைவதற்கான இருப்பு நம்மிலே இல்லை என்றால் எதுவுமே சுகமாக இருக்காதுங்க. எதுவுமே சுகமா இருக்காது. அதனால் வினை விளைவாய் நோய்கள் உருவெடுக்கும், வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். அப்ப வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம். உயிர் நட்டமாகிவிட்டால் நோய்கள் பல உருவெடுக்கும். அதனால் வித்து, உயிர், காந்தம், மனம், உடல். வித்து, உயிர், காந்தம், மனம், உடல். வித்து என்பது இறை துகள் வச்சுக்கோங்க, ஜீவாந்த துகள். எப்படி இறை துகளே விண்ணாகுதோ அதே போல ஜீவாந்த துகளே உயிராகும். அப்போ ஜீவகாந்தம், அதனுடைய திணிவு உயிர், அந்த சுழற்சியிலிருந்து வெளிப்படுகின்ற அதே ஜீவகாந்தம். இது மிக முக்கியமான ஒரு கருத்து. என்னன்னா, உயிரிலிருந்து காந்தம் வருதா, காந்தம் உயிராகுதா? இது குழப்பம் இருக்கு இல்லையா? ஒண்ணும் இல்லை. லேசான ஜீவாந்த துகள்கள் அது குவிந்து உயிராகுது. உயிர் சுழல்கின்ற போது அதிகமான துகள்கள் வெளியே வரும். அப்போ இந்த ஜீவாந்தத்தில் உணர முடியாதது உயிர் சுழற்சியில் பலவாக வெளிப்படுகின்ற போது உணரும். அவ்வளவுதான். அப்போ இயங்கி அழிவது ஒரே ஆற்றல் தான். ஜீவகாந்தமே உயிராகி இயக்கத்தில் ஜீவாந்தத்தின் அளவே அதிகமாக வெளிப்பட்டு அதுவே இன்ப துன்பமாக உணரப்படுகிறது. அதே போலதான் இறை துகளே விண்ணாகி விண் சுழற்சியில் அந்த இறை துகள்களே வெளிப்பட்டு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் அடையும். அதனால் இங்கே ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. இவை திணிவு பெற்ற நிலையில வெளிப்படுகின்ற போது உணர்தலாகும். அது தானே உணராது. அதனால் அந்த திணிவு தான் உணர்தலுக்கு அடிப்படை. அந்த சுழற்சியில அதிகமான இறை துகள்கள், ஜீவாந்த துகள் வெளிப்படுகின்ற போது அதன் தன்மாற்றத்தை தான் உணர்கிறோம். இதன் தன்மாற்றத்தை உணர முடியாது. அந்த லேசான காந்த துகள் இருக்கே, இறை துகள் இருக்கே, அதன் தன்மாற்றத்தை உணர முடியாது. அதனால் சற்று அதிகமான திணிவான ஜீவாந்த துகளின் வெளிப்பாடே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். அதனால் வித்து, உயிர், காந்தம், மனம் என்பது என்ன? இந்த காந்தம் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கிய நிலை ஆத்மா. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். இந்த ஆத்மாவிலிருந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விளக்கும் ஆற்றல் அந்த காந்தல்கள் வெளிப்படுத்துகின்ற போது அது என்ன பதிவு இருக்கோ அதுவோடு சேர்ந்துதானே வரும் இல்லையா? அதாவது இது எப்படி இந்த குணங்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காற்று அடிக்குது, எப்பவும் இருக்குது. சில சமயங்களில் காற்று வேகமாக அசைகிறது, காற்று அடிக்குதுன்னு சொல்றோம். காற்றுக்கு என்ன மனம்? ஒன்றும் இல்லை. சரி, நம்முடைய நண்பர் அந்த பக்கம் அந்த ஊர்ல இருக்கிறார்.
இந்த காற்று பயணிக்கின்ற வழியிலே ஒரு மல்லிகை தோட்டம். அந்த மல்லிகை தோட்டத்தை கடந்து நம் நண்பர் வீட்டுக்கு வருகின்ற போது அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவார், மல்லிப்பூ மனம் சுகமா இருக்குதுங்க அப்படிம்பார். இப்போ இல்லையே, காத்துல எப்படி மனம் வரும் அப்படின்னா, காத்துல மனம் இல்லை, வந்த வழியிலே மல்லிப்பூ தோட்டம். அந்த வாசனையை சுமந்து கொண்டு அவருக்கு அது மல்லிகை மனமாக தந்தது. அதே போல ஜீவாந்தம் வித்து சக்தியாக மையத்தில் இருக்குது. அவருடைய சுழற்சியில் வெளிப்படுகின்ற போது 14 to 40 பதிவுகள் இருக்குது. அந்த மல்லிகை தோட்டத்தை கடந்து வருகின்ற போது அந்த குணங்களை சுமந்து வருகிறது. அப்போ மையத்தில் இருப்பு சுத்தவெளி, அதை இயக்க ஆற்றல் 1 to 40. அப்ப அந்த வெளிப்படுகின்ற ஆற்றல் 14 to 40 கடக்கின்ற போது இந்த வாசனைகளை சுமந்து கொண்டு வெளியே வருகிறது. அது எது திணிவாக இருக்கிறதோ அது அப்போதைக்கு அனுபவமாகும், எண்ணங்களாகும். இப்படி வித்து, உயிர், காந்தம், மனம் இதெல்லாம் சேர்ந்தான் தானே உடல் வாழ்க்கை இல்லையா? 5 கூட்டு இயக்கம் உடல், 8 இணைப்பு இயக்கம் வாழ்க்கை இல்லையா? இதுல ஒன்று இல்லைன்னா எப்படி வாழ முடியும் வச்சு பாருங்க. எதுவுமே இருக்க முடியாது. அதனால் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். விளைவறிந்த விழிப்போடு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாம் துக்கப்படுவதற்கு எந்த ஜீவனும் விரும்பாதுங்க, எந்த ஜீவனும் விரும்பாது. மனுஷனை விடுங்க, ஓரறிவு ஜீவன் முதல் 6 மனிதன் வரைக்கும் துக்கப்படுவதற்கு, நோயிலே தாக்கப்படுவதற்கு எந்த ஜீவனும் விரும்பாது. இயற்கையின் அறிவின் இயல்பே சுகம்தான். அறிவின் மறுபெயர் இன்பம். அப்ப இயல்பான அறிவின் இன்பத்தை துன்பமாக மாற்றுகிறது எது என்று சொன்னால் ஷார்ட் சர்க்யூட். உடம்புல உயிர் ஓடிக்கிட்டே இருக்குது, தேக்கம் அடைஞ்ச வழியாகுது இல்லையா? அப்போ முறை மாறி தரம் மாறி செலவுபடுத்துகின்ற போது இதே இன்பமே துன்பமாக மாறுகிறது, இன்பமே துன்பமாக மாறுகிறது. அப்ப அந்த எல்லை கோட்டை கணிக்கின்ற அறிவு நம்ம இடத்துல இருக்குல்ல, எங்கே துன்பமாக மாறுகிறது? ஆப்டிமம் லெவல் சொல்றோம், அதை படிக்கிறோம், சிறப்பா எழுதி மார்க் வாங்கிக்கிறோம், மற்ற இயந்திரங்கள் இதுல எல்லாம் பயன்படுத்துறோம். அதே ஆப்டிமம் லெவல் நமக்குள்ள இருக்குன்னு யோசிக்கணும் இல்ல? அப்ப அந்த ஆப்டிமம் லெவலுக்குள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் சுகத்தை தவிர வேறு கிடையாது. இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. அப்ப சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம், ஆனா தெளிவு இல்லை என்றால் சுகமே துக்கமாக மாறும், சுகமே துக்கமாக மாறும். அதனால் துக்கத்தை நாம் நேசிப்பதில்லை, வரவேற்பதில்லை. அப்ப எதை நாம் விரும்புகிறோமோ அதை எப்படி பெறுவதோ காப்பாற்றிக் கொள்வதோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்ல. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எங்கெங்க வைக்கிறது, அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்ல. அதே போல உயிரை எப்படி காப்பாத்திக்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான் உயிரின் நுட்பம், அதுதான் உண்மையான உணர்வு, இறை உணர்வு. அப்போ இறை உணர்வோடு புலன்களை பயன்படுத்துகின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி, அதே போல ஒவ்வொரு சந்ததி, உலகமே சொர்க்கலோகமாக மாறும். இப்படித்தான் உலகத்தை சொர்க்கமாக மாற்ற முடியுமே தவிர செத்ததுக்கு அப்புறம் போறதுக்கு ஒன்றும் லோகம் கிடையாதுங்க. அதனால் இதை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியாக வகுத்து இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே பயிற்சி முறைகளையும் தந்து இதுவரைக்கும் தோற்று போன ஆன்மீகத்தை வெற்றி பாதையிலே திருப்பிய ஒரு மகான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள். அந்த வெற்றி எட்ட வேண்டும் என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செய்மடுத்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
நன்றிகள் பல. அருமையான விளக்கம். ஐயாவை வாழ்த்தினோம். நமக்காக மகரிஷியின் கவிகளை மிக எளிமையான முறையில் விளக்கமளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலகநல வாழ்த்து பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.